அந்த பையன் வந்து ரொம்ப அரகுற அ செய்திகள்ல இருந்து பேசியிருக்காப்புல. செய்தி தப்பு. அந்த பையன் சொன்னது இன்னும் தப்பு. ஏதோ வந்து 49ல இவருடைய இந்த திருமணம் முடிந்த பிறகு தான் மணியம்மையாருங்கிறவர் வந்து திராவிடர் கழகத்துக்குள்ளார வந்தாருங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணக்கூடாது. அதற்கு முன்பே அவர் கிட்டத்தட்ட ஒரு பெண் தலைவராக அங்கே இருக்கிறார். அவர் வந்து ஒரு அகில இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து ராவணலீலா என்கின்ற நிகழ்வை நடத்தி இருக்கிறாரு. ராவணலீலா இந்தியாவில் வேற யாராவது நடத்திட முடியுமா? இல்லை, இது பொது சமூகத்துக்கு புரியுமா? இல்லை, பொது சமூகத்துக்கு என்னை கேட்டால் எளிய மனிதர்களுக்கு புரியும். யாருக்கு புரியாதுன்னா தன்னை அறிவாளின்னு நினச்சிக்கிறவங்களுக்கு தான் புரியாது. பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே அதற்கான எதிர்வினைகளை சந்திச்சிருப்பாரு. இந்த திருமணம் குறித்து நிறைய சந்திச்சிருக்கிறார். அதுக்கான போதுமான விளக்கங்கள் அவர் தந்திருக்கிறார். இருக்கணும். அந்த தம்பி வந்து தன்னுடைய சமூகத்தை பற்றி யோசிக்கணும்னு நிறையா. நம்ம என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இந்தியாவில் இருந்துட்டுருக்குறோம். ஆனால் அவங்க அவ்வளோ சீரியஸாக யோசிக்கிறவங்களா இருந்தால் இப்படி இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. சமீபமா ஸ்டாண்டப் காமெடியன் ஃபைஸ் ஹுசேன் அப்படின்றவர் பெரியார் மணியம்மையார் திருமணம் பற்றின ஒரு ஒரு கமெண்ட்டை வந்து சொல்கிறாரு ஒரு ஸ்டாண்டப் காமெடி நிகழ்ச்சியில். அந்த கமெண்ட் பாஸ் பண்ண உடனே பலரும் அங்கே இருக்கிறவங்க கைத்தட்டி அதை வந்து வரவேற்கிறாங்க. அது என்னென்னா, பெரியார் வந்து சொந்த மகளையே திருமணம் செஞ்சார் அப்படின்ற ஒரு ஒரு கமெண்ட்டு. பெரியார் மணியம்மையார் திருமணம் என்பது ஒரு தொடர்ச்சியாக வந்து சொந்த மகளையே திருமணம் செய்தார் அப்படிங்கிற ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. பெரியார் மணியம்மையார் திருமணம் அந்த ஏற்பாடு ஏன் அவசியப்பட்டது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கேள்விங்கிறது புதிய கேள்வி அல்ல. என்று அவர் தன்னுடைய திருமணம் பற்றிய செய்தியை அறிவித்தாரோ அந்த நாளிலிருந்து கேட்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. நான் இந்த கேள்விக்கான பதிலுக்கு வர முன்னாடி அந்த சூழல் பற்றி ஒரு பொது அறிமுகத்தை நம்ம மக்களுக்கு வந்து தந்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன். இந்த சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பையன் வந்து ரொம்ப அரகுற செய்திகள்ல இருந்து பேசியிருக்காப்புல. சொந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிருவீங்களா, பெரியாரிஸ்ட்னா சொந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிருவீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை அந்த பையன் கேட்டிருக்க. உண்மையில் அதுவே ஒரு தப்பு. அதாவது செய்தி தப்பு. அந்த பையன் சொன்னது இன்னும் தப்பு. உண்மை என்னன்னா, இவங்க என்ன ஒரு பரப்புரை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவர் வந்து வளர்த்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு வந்து பரப்புகிறாங்க. முதல்ல வந்து திருமணம் பற்றி நம்ம பேசுகிறதுக்கெல்லாம் முன்னாடி, திருமணம்னா என்ன, இது சரியா அது சரியா, உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்து வயதான பிறகு வந்து மறுமணம் செஞ்சுருக்கிறாங்க. ஏன் வந்து நீங்கள் பெரியாரை மட்டும் குறை சொல்கிறீங்க? இந்த கேள்விக்குள்ளாரெல்லாம் நான் போகலை. முதல்ல நடந்தது என்ன, நீ சொல்கிறது உண்மையா? முதல் விஷயம், நீ சொல்கிற மாபெரும் பொய். அவர் வந்து வளர்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிறது. அவங்க வந்து இன்னொன்று, அந்த அம்மா வேலைக்கு இருந்த பெண்ணை திருமணம் செய்து. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப அடிப்படையில் தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. ஒன்று, அவர் வளர்த்த பெண் அல்ல மணியம்மையார். 2, அவங்க வேலைக்கு வந்தவங்களும் இல்லை. அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால், பெரியாரை பார்த்துக்கிட்டாங்க இல்லையா? பெரியாரை பார்த்துக்கிட்டாங்க. அதாவது அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ மணியம்மையார் வந்து ஒரு நடுத்தர வசதி உள்ள குடும்பத்திலிருந்து வந்த பெண்மணி. அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல போய் இந்த மாதிரி வேலைக்கு சேரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் உள்ள பெண்மணி கிடையாது. அவங்க வந்து நல்லா படித்தவங்க. அதாவது அந்த காலத்தில் பண்டிட் படிப்பு படித்தவங்க. அந்த அளவுக்கு கல்வி கற்றதுனால தான் அவங்க அப்பா வந்து பெரியார் இயக்கத்தில் இருக்கிறாங்க. ஒன்று அவர்கள் பெற்ற கல்வி, இன்னொன்று தன் தந்தையார் மூலமாக கிடைத்த பெரியார் கருத்துக்களோட அறிமுகம். இந்த 2ம் சேர்ந்து மணியம்மையாரை ஒரு புதிய சிந்தனையாளராக மாற்றுது. அம்மா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, படிக்காத பெண்கள் ஆதரவுக்காக ஒரு ஆம்பளையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது சரி. ஆனால் படித்த பிறகு ஒரு பெண் வந்து எதுக்கு ஒரு ஆண்கிட்ட போய் அடிமையாக வாழ்கிறதுக்கு கல்யாணங்கிற அமைப்புக்குள்ளார போகணும் அப்படின்னு கேள்வி கேட்டு தான் பெரியார்கிட்ட வரும்போது அவங்களுக்கு 24, 25 வயசு இருக்கும்.
அந்த 24, 25 வயசு வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்க. நீங்கள் இன்றைய காலத்தில் 25 வயசு 30 வயசு வரைக்கும் கூட பெண்கள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா, அது இந்த காலத்தினுடைய சராசரி திருமண வயது கூடியிருக்கு. ஆனால் அந்த காலத்தில் சராசரி திருமண வயதுங்கிறது கிட்டத்தட்ட 15, 16, 17ன்னு இருந்த காலகட்டம் இல்லையா? சட்டமே வந்திருந்தாலும் கூட இன்றைக்கும் வந்து சட்டத்துக்கு படி வயசு கீழே நடக்கிற திருமணங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் குறைஞ்சிருக்கு, ரொம்ப குறைஞ்சிருக்கு. அன்றைய காலகட்டத்தில் அது அதிகம். சமூக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஆமா, ஒரு கண்டிப்பா. பெண். அப்போ அதே கேள்விகள் மணியம்மையாருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும். மணியம்மையார் குடும்பத்துக்கும் வந்திருக்கும். அப்போ அந்த கேள்விகளை எல்லாம் அவர் வந்து இந்த விஷயங்களை வச்சு தான் எதிர்கொள்றாரு. இல்லை, இந்த திருமணங்கிற அமைப்பை நான் வந்து ஏற்றுக்கறல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சுய சிந்தனையின் பேரிலும் அவங்க அப்பாவோட இசைவின் பேரிலும் அவர் வந்து பெரியாரிடம் பொது தொண்டுக்குன்னு தன்னை ஒப்படைத்துக் கொள்கிறார். அதான் அப்போ அவருக்கு வயசு 24, 25 இருக்கும். அதன் பிறகு இந்த இயக்கத்தில் அவர் வந்து படித்த பெண் இல்லையா? அதனால அவங்க வந்தோடனே அவங்க ஒரு எழுத்தாளராக வளர்கிறாங்க, பேச்சாளராக வளர்கிறாங்க, போராட்ட களத்துக்கு போகிறாங்க. ஐயாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அம்மா கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு வேலூர் ஜெயிலுக்கு போகிறாங்க. இதெல்லாம் வந்து பெரியார் திருமணத்துக்கு முன்னால். ஏதோ வந்து 49ல் இவருடைய இந்த திருமணம் முடிந்த பிறகுதான் மணியம்மையாருங்கிறவர் வந்து திராவிடர் கழகத்துக்குள்ளார வந்தாருங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணக்கூடாது. அதற்கு முன்பே அவர் கிட்டத்தட்ட ஒரு பெண் தலைவராக அங்கே இருக்கிறார். மணியம்மையாருடைய பங்களிப்புங்கிறத நம்ம பார்க்கணும். இது நல்லா பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பொன்னின்னு ஒரு பத்திரிகை வருது. பொன்னிங்கிற பத்திரிகை வந்து திராவிட இயக்க பத்திரிகை இல்லை. அதுக்கு மாறாக இப்போது நம்ம வெகுஜன பத்திரிகை ராணி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ராணி, குமுதம், அந்த மாதிரி பத்திரிகைகள் இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு இது. அந்த பத்திரிகையில் மணியம்மையாரை பேட்டி எடுத்து போடுறாங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு தன்னை ஒரு பொதுவான ஆளுமையாக ஒரு சமுதாயத்தில் ஏற்கனவே நிலைநிறுத்திக்கிட்டார். தன்னுடைய பேச்சின் மூலமாக, எழுத்தின் மூலமாக நிறைய கேள்விகள். இந்திய தேசிய கொடி பற்றியெல்லாம் வந்து அவர் எழுதியிருக்கிற கட்டுரையெல்லாம் படிச்சிங்கன்னா, அவர் வந்து ஏதோ வெறும் பெண் விடுதலை மட்டும் பேசின தலைவர்லாம் கிடையாது. ஐயா அவர்களுடைய அந்த தமிழ் இனம், உணர்வு, பகுத்தறிவு, பெண் விடுதலை, இது எல்லாவற்றையும் உள்வாங்கிய தலைவராக மணியம்மையார் இருந்தார் அப்படிங்கிறது புரியும். இன்றைக்கி கூட நீங்கள் பெரியார் தெருவுக்கு போனீங்கன்னா மணியம்மையாருடைய எழுத்துக்கள் தொகுக்கப்பட்டு தொகுதிகளாக வெளியிடப்பட்டிருக்கு. அப்போது இந்த இந்திய தேசியத்தை கேள்வி கேட்டு அவர் நிறைய எழுதியிருக்கிறார். நீங்கள் மணியம்மையாருடைய நீங்கள் பொதுமக்கள்கிட்ட அதிகமாக எதை சொன்னால் இந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னா, நீங்கள் மணியம்மையாரை பற்றி அதிகம் பேச வேண்டும். யார் மணியம்மையார்? அவர் என்ன ஒரு சாதாரண ஆளுமையா? ஏதோ ஒரு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆளுமை கிடையாது. அவங்க ஒரு ஆள் கிடையாது, அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஏதோ சின்ன பொண்ணு அல்லது வேற ஏதோ யாரோ வந்து வற்புறுத்தி கல்யாணம் பண்ணாங்க அப்படியெல்லாம் வந்து கிடையாது. திருமணம் நடக்கும்போது அவருக்கு 31. அந்த காலத்தில் பெண்களுக்கு 31 வயது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய வயது, அதிகமான வயது. அப்போ அந்த திருமண ஏற்பாடு எப்படி நடக்குது? இல்லை, அப்போது அந்த மாதிரியாக வந்து ஐயாவையும் அவர் பராமரிக்கிறார். அதாவது ஐயாவை பராமரிப்பதும் இயக்க வேலைகளில் ஈடுபடுவதும் இருவேறு செயல்கள் அல்ல. மணியம்மையார் மட்டும் இல்லை, நீங்கள் அவரை மணியம்மையார் ஒரு பெண்ங்கிறதுனால அது ஒரு தூக்கலாக பார்க்கப்படலாம். இமயவரம்பன் அப்படின்னு ஒரு தோழர் இறுதி வரை பெரியாரை கவனித்து கொண்டவர், பெரியாருடன் இருந்தவர். என்ன சொல்லப்போனால் பொது மேடைகளில், பொது வெளிகளில் ஐயாவோட வந்து அவருடைய அந்த சிறுநீர் பையெல்லாம் கூட, அந்த வாளியெல்லாம் கூட தூக்கிட்டு வந்து அப்படி பெரியாருடைய நிழல் மாதிரி இருந்து பணி செய்ததில் வந்து இமயவரம்பன் ஐயா அவர்களும் ரொம்ப முக்கியமானவர்கள். எனவே ஐயாவுக்கு தொண்டு செய்வது என்பது திராவிடர் கழகத்தாரால் அது இயக்கத்துக்கு செய்யப்படும் தொண்டாக தான் பார்க்கப்பட்டதை ஒழிய அது பெரியார் என்கின்ற ஒரு தனியான ஒரு மனிதனுக்கான தொண்டாக பார்க்கப்படலை. நீங்கள் இதை வந்து ஒரு உணர்வு தளத்தில் புரிந்து கொள்ளணும் முதல்ல. எனவே பெரியாருக்கு தொண்டு செய்தாரா அப்படின்னா அது ஒரு தனி மனித சேவை அல்ல. எங்களை பொறுத்தவரை அதுவும் பொது சேவை தான்.
இல்ல அந்த தொண்டை தொடர்ந்து செய்திருக்கலாம் மணியம்மையார். ஆனா அந்த ஆமா. ஏற்பாட்டுக்குள்ள இந்த ஏன் வராங்க? ஏற்பாட்டுக்குள்ளார ஏன் வராங்கன்னா, அது மணியம்மையாருடைய திட்டம் அல்ல. அது பெரியாருடைய அ ஏற்பாடு. அதுக்கு மணியம்மையார் இசைவு தெரிவிக்கிறார். பெரியார் ஏன் அந்த ஏற்பாட்டை செய்ய வேண்டும்? அப்படிங்கிறது தான் இப்ப நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முகாமையான கேள்வி. அந்த காலகட்டத்தில பெரியாருக்கு அ ம பெரியாரிடம் ஒரு பெரும் சொத்து இருந்தது. அவரே வந்து இப்போ ஒரு பணக்கார வீட்ல இருந்து வந்தவரு. அவருக்கு சொத்து இருக்கிறது. அது போக அவர் சேர்த்த சொத்தும் இருக்கிறது. இந்த பெரிய சொத்து என்பது அவருடைய உயிருக்கே ஆபத்தாக இருப்பதாக பெரியார் வந்து பதிவு செய்றார். வந்து எனக்கான ஒரு கொலை முயற்சி கூட நடக்கிறது அப்படின்னு அவர் எழுதுறார். அப்ப ஏதோ ஒரு சூழல் அப்படியே அமைந்திருக்க வேண்டும். அப்ப அவருக்கு இந்த சொத்துக்கள் அ அதாவது இந்த சொத்துக்களை பராமரித்து, தொடர்ந்து தன்னுடைய கொள்கைக்காக அந்த சொத்துக்களை பயன்படுத்துகிற விதத்திலே அதை எடுத்துச் செல்ல வேண்டும். எ அதாவது வெறுமனே சொத்த சொத்து காப்பாத்துறது மட்டும் இல்ல. காப்பாத்துறது மட்டும் இல்ல, தன்னையே காப்பாத்திக்கிறது மட்டும் அல்ல. ம். அதை இந்த இயக்க நோக்கங்களுக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு ஆள். இப்ப பணம் வந்து யார் கையில போனா, யார் எப்படி மாறுவாங்க, யார் எப்படி செய்வாங்கங்கிறதுல அவருக்கு பெரிய கேள்வி வருது. இயக்கத்திலிருந்தே பலரும் வந்து, அப்ப மத்தவங்க மேல நம்பிக்கை இல்லையா? அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அப்ப பெரியார் சொல்றாரு, ஆமா, யார் மேலயும் நம்பிக்கை இல்ல அப்படிங்கிறாரு. அது வந்து ஒரு பிராக்டிகலான ஒரு டிசிஷன் நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா. அதாவது அவரு அவருடைய வார்த்தை அது. ம். அத கேள்வி கேட்க நம்ம யாருக்குமே உரிமை இல்ல. அவரு வந்து கேள்வி சொல்றார். கேளுங்கன்னு பெரியார் சொல்றாருல்ல. கேள்வி ஆமா. கேட்பது கருத்தின் மீது. ஆ. அவருடைய உணர்வின் மீது அல்ல. இல்லையா? நீங்க கடவுள் இல்லைன்னு சொன்னா, நீங்க ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்றேன்னு கேள்வி கேளுங்கன்னு சொன்னாரு. எனக்கு வந்து என்ன சுத்தி இருக்கிறவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா, அதை எப்படி நீங்க நம்பாம இருக்கலாம்ன்னு நான் கேள்வி கேட்க முடியுமா? அவருடைய அனுபவம், அதனுடைய வலி, அதனுடைய தன்மைகள் அவருக்கு தான் தெரியும். ம். இல்லையா? அப்போ அவர் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல, சில விஷயங்கள்லாம் வந்து அவருடைய கட்டுப்பாட்டை மீறி கூட வந்து நடக்குதுன்னு அவர் சந்தேகப்படுறார். ம். ஒரு இயக்கம், பத்திரிகைகள் அத நடத்தக்கூடிய முறை. இதுல அவருக்கு ஒரு பலத்த ஐயப்பாடுகள் ஏற்படுது. தான் சொன்ன ஏன்னா அவரே தான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்யணும். அதே சமயம் மைய அதிகாரத்தையும் அவருடைய கையில வைத்து வயதான எல்லாம் காலமும் சரி கூட அது. வயதான ஆ. காலம். ம். அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு நம்பிக்கையான ஒருவரை தன்னுடைய சொத்துக்கு வாரிசாக்கி விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி வாரிசாக்கி விட வேண்டும் அப்படின்னு நினைக்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 6, 7 வருடமாக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து நீங்க இப்போ வந்து மணியம்மையார் வந்து பெரியாரோடு இருந்த பலர், பெரியாரோடு மட்டுமே முழுமையா இயங்கல. பெரியாரோடு இருந்து கொண்டே பேரலலா அவங்க தங்களுக்குன்னு சில இயக்கங்கள கூட வைத்திருந்திருக்கிறாங்க. முழு பல்வேறு நேர பணியா, இயக்க பணி ஆமா. அப்படின்றது இல்லாம, அதாவது அ, இல்ல அ, அப்படி சொல்லல. முழு நேர பணியாக கூட இருக்கலாம். அ. நான் சொல்றது ஒரு தலைவரிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்து, நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதைத்தான் அதை மட்டும் தான் நாங்கள் செய்வோம் ம். என்று சொல்லுகின்ற தொண்டன் வேறு. நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். உங்கள தலைவரா ஏத்துக்கிறேன். ஆனா எனக்குன்னு சில பாதைகள் இருக்கு. எனக்குன்னு சில முடிவுகள் இருக்குன்னு சொல்ற தொண்டர்கள் வேறு. ம். அப்ப அப்படியெல்லாம் இருக்கும்போது, நெறைய பேர் கேட்கலாம் எங்கள நம்பலையான்னு. ஆனா, பெரியார் பார்த்த அளவிலே தன்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு முழுமையாக இயக்கத்துக்கென தன்னை அர்ப்பணித்த ஒரு உண்மையான மனிதராக மணியம்மையாரை அவர் பார்க்கிறார். அப்ப அந்த திருமண ஏற்பாடு இல்லாமலேயே வந்து அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கான வழி இல்லையா அப்ப? வழி இல்லாததுனால தான் இந்த ஏற்பாடு. அன்றைய சட்டப்படி இந்த வயதில அந்த இப்படி 31 வயசுல ஒரு பெண்ணை மகளாக 2 ஆப்ஷன் தான் இருக்கு இல்லையா? இப்ப என்னுடைய சொத்துக்கு சட்டப்படி ஒரு வாரிசை நான் உண்டு பண்ணணும்னு சொன்னா, 2 வழிகள் தான் இருக்கு. ஒன்று வந்து அவங்க வந்து மகளாக எடுக்கணும். இன்னொன்னு வந்து மனைவியாக எடுக்கணும். இது 2ன் மூலமாக தான் சட்டப்படியான என்னுடைய வாரிசு உரிமையை நான் தர முடியும். இதுதான் இருக்கக்கூடிய 2 பாதைகள். அதுல ஒரு பாதை இல்லைன்னு ஆயிடுச்சு. மகளா வந்து எடுக்க முடியாது. அந்த சூழல்ல
அவர் என்ன சொல்றாரு, கல்யாணத்தின் மூலமாக தான் இப்படிப்பட்ட ஒரு வாரிசு உரிமையை மணியம்மையாருக்கு ஏற்படுத்தி தர முடியும் என்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது, நல்லா யோசிச்சு பாருங்க. வேற எந்த தலைவரா இருந்தாலும் இந்த முடிவை எடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, இந்த முடிவு அவங்களுடைய புகழின் மீது மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தும். ஆனா, தன்னுடைய புகழ் பற்றி கூட கவலைப்படாத தலைவர் பெரியார். தன்னுடைய புகழ் பற்றி கூட எந்த கவலையும் கொள்ளாதவர் பெரியார். 70 வயசுல ஒரு திருமணம் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி சமூகத்துக்கிட்ட இருந்து வரும். ஆனா அவர் இந்த திருமணத்தை அறிவிக்கும் போது சொல்லுகின்ற வார்த்தைகள் இதற்கு சாட்சி. அவர் என்ன சொல்றாரு, என்னை பலி கொடுத்து நான் ஒரு ஏற்பாட்டை செய்ய போகிறேன்கிறார். அப்படின்னா இதை அவர் எப்படி பார்த்திருக்கிறார்? அதாவது என்னைய நீ தப்பா தான் பேச போற, என்னைய கெட்ட பேர் தான் வரப்போகுது, ஆனா இதை தவிர வேற வழி கிடையாது அப்படின்ட்டு சொல்றாரு. நான் ஒன்னும் யாரையும் இது பண்ணல, மணியம்மையார் ஒன்றும் அரியா பருவத்து பெண் அல்ல. இன்னும் சொல்லப்போனா அவருடைய இசைவு எல்லாம் கூட நான் முழுசா கேட்காமலே நான் ஏற்பாடு பண்ணிட்டேனாலும், அந்த அம்மையார் எதுலேயும் நாங்க ஒரு ஏமாத்தி செய்யக்கூடிய அளவுக்கான பெண் அல்ல. அவர் பண்டிட்டுக்கு படிச்சு இதை அவரே எழுதுறாரு. அவர் பண்டிட்டுக்கு படித்த பெண்மணி, சுய சிந்தனை உள்ள பெண்மணி. அவருக்கு வயது அப்போ 31. எனவே இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு ஏற்பாடாக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு பழி தூற்றல்கள் உங்களுக்கு தெரியும், வரலாற்றில் என்னெல்லாம் நடந்ததுன்னு. இப்போ நம்ம அந்த காட்சிகளுக்குள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்போவே பெரியாருக்கு ஆதரவாக உள்ளவர்கள் அந்த பழிச்சொல் ஒவ்வொன்றுக்கும் மிக விளக்கமாக பதிலளித்திருக்கிறார்கள். அவங்க ரொம்ப தெளிவாக கேட்டாங்க, ஏன் இந்த சமுதாயத்தில் இது ஒரு ஆணாதிக்க சமுதாயம், இந்த சமுதாயத்தில் 70 வயசில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி தான் ஒரு பெண்ணை நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தோடு அணுகணும்னு எந்த அவசியமும் கிடையாது, அப்படி எந்த தடையும் கிடையாது இந்த சமுதாயத்தில். அப்போ அதை மீறி ஒருவர் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு, சட்டப்படியான ஏற்பாடுன்னு சொல்லி செய்கிறாருன்னு சொன்னால் அதற்கு என்ன வேற நோக்கங்கள் இருந்தா திருமணம் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. திருமணம் என்று ஒன்று செய்து அறிவிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. அதற்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்க முடியும். இன்னைக்கு கூட நிறைய பேர் அதை ஒரு புதுசாக வியாக்கியானப்படுத்த முயல்றாங்க. அதாவது அப்படி திருமணம் செய்து கொண்டா ஒரு 70 வயது ஆணும் ஒரு 30 வயது பெண்ணும் திருமணம் செய்தால் என்ன தவறு, அல்லது ஆசைப்பட்டால் என்ன தவறு அப்படின்னு கூட சில நண்பர்கள் கேட்குறாங்க. எனக்கு அதுல எல்லாம் உடன்பாடு இல்லை. இது அவரே ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதை தாண்டி நம்ம வேற வேற வியாக்கியானங்களுக்குள்ளார போறதுக்கு நமக்கு உரிமையும் இல்லை, அதிகாரமும் இல்லை. அது ஒரு அத்துமீறல். அதன் பிறகு இயக்கத்துல பெரியாருடைய அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில மணியம்மையார் இருந்தாங்க இல்லையா? கண்டிப்பா. அதுல இன்னொரு உருக்கமான சம்பவத்தையும் சொல்லணும். அதன் பிறகு ஒரு கொஞ்சம் இடையில ஐயா அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே அம்மா அவர்களுக்கு மிக அதிகமான உடல் நலக்குறைவு ஏற்பட்டு விட்டது. அப்போ அவங்கள மருத்துவமனையில் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல். அவருக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டத்தை தொட்டு விட்டு திரும்புகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஐயா அவர்கள் ரொம்ப மனம் கலங்கி பதறி சொல்லும்போது கூட, என்னம்மா உனக்கு இப்படி, அதாவது நம்ம நேசிக்கிறவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற அந்த உணர்வை மீறி அவர் வெளிப்படுத்திய முதல் உணர்வு என்னவா இருக்கு அப்படின்னா, உன்னைய நம்பி தானே நான் இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணேன், எனக்கு பிறகு நீ இருந்து இதெல்லாம் பார்த்துக்கணும், எனக்கு நம்பிக்கையா நீ தான் இருக்கேன்னு பார்த்தா நீ என்னைய இப்படி என்னுடைய ஏற்பாடு எல்லாம் பாதிக்கப்படுற மாதிரி நீ உடம்ப கவனிக்காம உன்னை இப்படி நீ இன்னலுக்கு ஆளாக்கிட்டியே அப்படின்னு கேட்டு பதறி கண்ணீர் விட்டுருக்கிறார். அப்போ இந்த இடம் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு இடம். இல்ல இது பொது சமூகத்துக்கு புரியுமா? இல்ல, பொது சமூகத்துக்கு என்னை கேட்டா எளிய மனிதர்களுக்கு புரியும். யாருக்கு புரியாதுன்னா, தன்னை அறிவாளின்னு நினைச்சுக்கிறவங்களுக்கு தான் புரியாது.
இப்போ அந்த ஸ்டாண்டப் காமெடியனே அந்த கமெண்ட் சொல்லும்போது, அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர். அவரு அப்பாலஜிஸும் கூட கேட்டிருக்காரு. நான் அத போட்டிருக்க கூடாது, செஞ்சிருக்க கூடாதுன்னு இப்போ உனக்கு நான் உணர்றேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதற்கு எதிரா சிலர் கேள்வி கேட்கும்போது, "நீங்க என்னப்பா சித்தப்பா பொண்ணே கல்யாணம் பண்றவங்க தானே" அப்படின்ற ஒரு கமெண்ட் வருது இல்லையா? அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல. அது அது அதே ரகமான கமெண்ட். அதெல்லாம் அருவருப்பான கமெண்ட். அந்த தம்பிய வந்து நம்ம வந்து இந்த இடத்துல இஸ்லாமிய சகோதரர்களா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி பார்க்க வேண்டிய தேவையும் கிடையாது. இல்ல அதான் அந்த சமூகத்தில இப்படி யோசிக்கிறவங்கலாம் வந்து இருக்கலாம். இருக்காங்க. அந்த தம்பி வந்து தன்னுடைய சமூகத்த பற்றி யோசிக்கணும் இன்னும் நெறையா. நம்ம என்ன நடந்துகிட்டு இருக்கு? நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்தியாவுல இருந்துட்டுருக்குறோம். ஆனா, அவங்க அவ்வளவு சீரியஸா யோசிக்கிறவங்களா இருந்தா, இப்படி இந்த மாரி ஒரு வேலையே செய்ய மாட்டாங்களே. இந்த ஸ்டாண்டப் காமெடி இந்த மாரி விஷயங்களே, வெறும் ரொம்ப உள்ளீடற்ற மனிதர்களால் தான் நடத்தப்படுது. உள்ளீடற்ற மனிதர்களால் தான் பார்க்கப்படுது. இல்லையா? பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே அதுக்கான எதிர்வினைகள சந்திச்சிருப்பாரு. இந்த நெறைய. திருமணம் குறித்து. நெறைய. நெறைய சந்திச்சிருக்கிறார். அதுக்கான போதுமான விளக்கங்கள அவர் தந்திருக்கிறார். நான் அதனால தான் சொல்றேன். புதுசா எதையும் இந்த காலத்தில் பெரியாரை ஆதரிக்கிறேன் என்கின்ற பெயரில் கூட யாரும் எழுத வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. போதுமான அளவுக்கு பெரியார் எழுதியிருக்கிறார். அதைவிட போதுமான அளவுக்கு பெரியாரை ஆதரித்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில வந்த கடிதங்கள் எல்லாமே நீங்க படிச்சு பார்த்தீங்க. விடுதலையில எல்லா கடிதங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் நீங்க வந்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வந்து பெரியார் காலத்தில் வந்த அவதூறுகளை அவர்கள் மிக காத்திரமாக எதிர்கொண்டிருக்கிறார்கள். மிக காத்திரமாக எதிர்கொண்டிருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு வர்றதெல்லாம் நிக்காது. இப்ப இது கூட வந்து ஒரு பொது சமூகத்துக்கு ஒரு ஏன்னா இது நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த காலகட்டத்தில உள்ளவங்களுக்கு எதிர்ப்பும் தெரியும், ஆதரவும் தெரியும். ஆனா இன்னைக்கு இவ்ளோ ஆண்டுகள் கழித்து, நம்ம யாருமே அத பத்தி பேசுறதில்ல. அது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. அதை கடந்து மணியம்மையார் ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அவர் வந்து ஒரு அகில இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து ராவணலீலா என்கின்ற நிகழ்வ நடத்தி இருக்கிறாரு. ராவணலீலா இந்தியாவுல வேற யாராவது நடத்திற முடியுமா? பெரியார் அதுவும் திடல்ல ஆளுங்கட்சிய எதிர்த்து. மணியம்மையாரால் ஆளுங்கட்சிய எதிர்த்து. எதிர்த்து நடத்தி இருக்கிறாரு. எமர்ஜென்சி பீரியட் நெருக்கடி காலத்த வந்து அவ்வளவு ஒரு திண்மையோடு எதிர்கொண்ட தலைவராக அவர் இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனா, இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளை எல்லாம் உருவாக்கியவர்களை கூட அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டவராக, அவர்களுக்காக பாடுபடக்கூடியவராக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஒரு அரவணைக்கும் தாயாக தன்னை வந்து ஆக்கிக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர வந்து இப்ப பெரியார பத்தி மட்டும் தான் இப்ப பேசுறாங்க. ஆனா அந்த காலகட்டத்தில வந்து ரொம்ப அதிகம் அவதூறுக்கு ஆளானது மணியம்மையார் தான். ஏன்னா பெண் என்பது ஒரு காரணம். சொத்துக்காக ஆசைப்பட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய அவதூறு தான் அவங்க மேல வைக்கப்பட்டது. ஆனா வரலாற்றில் அந்த அவதூறை அவர்கள் அவ்வளவு அழகாக துடைத்து இருந்திருக்கிறார்கள். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த சொத்துக்களை பராமரிச்சு இந்த இயக்கத்துக்கு பெருக்கி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல், பாதுகாத்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல், அதன் மூலமாக இயக்கத்தை ரொம்ப வீரார்ந்த வேகத்தோடு நடத்தினதோடு மட்டுமல்லாமல், தன்னுடைய பூர்வீக சொத்து ஒரு வீடு ஏதோ அவங்க குடும்பத்துல இருந்து அவங்க பாகம்னு ஒண்ணு வந்திருக்கும்ல, அதையும் இந்த இயக்கத்துக்காக எழுதி வைத்து விட்டு, பெரியாரை போலவே பெரியாருக்கு நிறைய சொத்து இருந்தது. அதோடு அம்மா அவர்களுடைய சொத்தை ஒப்பிட முடியாது. ஆனாலும் அவரிடம் என்ன இருந்ததோ அதை அவங்களுக்கு வந்து தங்கச்சி அந்த மாதிரி வழி திருமண உறவின் வழி இல்லைனாலும் பிறந்த வீட்டு வழின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அவர் நினைச்சிருந்தா அந்த வழியில உள்ள உறவினர்களுக்கு அவர் வந்து குறைந்தபட்சம் தன்னுடைய வீட்டையாவது கொடுத்திருக்கலாம், தன்னுடைய இடத்தையாவது கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த சொத்தை கூட அவர் அப்படி தரவில்லை. இதே திராவிட இயக்கத்துக்கு தான் அவர் தந்தார். பெரியாருடைய ட்ரஸ்டுக்கு தான் தந்தார். அப்ப அவர் எப்படிப்பட்ட பெண்மணி? பெரியார் நம்பிக்கை வைத்தது சரியா தவறா? அப்படிங்கிறதுல பெரியார் எந்த காரணத்துக்காக எப்படி நம்பிக்கை வைத்தாரோ அதிலிருந்து வழுவாமல் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் மணியம்மையார்.
இதையெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன், பெரியாரை பற்றி அல்ல, மணியம்மையாரை பற்றிய முழு சித்திரத்தை நீங்கள் அதிகமாக மக்களிடம் கொண்டு போகும்போது நேர்மையான மக்கள், உண்மையான மக்கள், எளிமையான மக்கள் இதை எளிதாக புரிந்து கொள்வார்கள். இதை வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்றவங்க பெரும்பாலும் வந்து வேண்டுமென்றே குதர்க்கமாக பேசக்கூடியவர்கள் தான். அவங்கள வந்து நீங்க ஏன்னா அவங்க ஒரு திட்டத்தோடு பேசுகிறார்கள், உங்களை தாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு பேசுகிறார்கள். மற்றபடி எளிய மக்கள் என்பவர்கள் அவங்க ஏத்துக்க போறது இல்ல. ஆமா ஆமா, இந்த உண்மையை சொல்றதுனால அவங்க திருந்திடுவாங்க, அவங்க ஏத்துப்பாங்கலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நன்றிம்மா, நன்றி. நன்றி.